ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் லார்ட். நெக்ஸ்ட் லெவல் போகணுமா, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா, அப்போ கண்ணை மூடிட்டு இதை பண்ணுங்க. உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்குற பிரதானமான காரியம் இதுதான் ப்ரோ. சிஸ்டர், உங்ககிட்டயும் தான். ஓகே, தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள்னு சொல்லி தாவீது சும்மா எழுதல. ஆடு மேய்ச்சல் சும்மா சுற்றி நின்றேன், என்ன திருப்பி ஆண்டவர் அரசனாக்குனாரு. ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காருல ஆண்டவர், உங்களை உயர்த்த அதிக வல்லவராக இருக்கார். உங்களை உயர்த்தணும்னு நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்லி தாழ்மையை பற்றி அவர் பேசியிருப்பார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இங்கே பேசுகிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வேற. ஏன்னா அவர் உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. இன்னமும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலனா திஸ் இஸ் த ரீசன். எல்லா நேரத்துலையுமே வேதத்தில் இருக்க எல்லா தேவ மனிதர்களும் இதை பண்ணாங்க. நம்மளும் இதை பண்ணால் உயரலாம். என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் நவுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னமும் வல்லமையாக நவுத்த போறார். நான் வார்த்தைக்குள்ள போயிட்டா கர்த்தர் உங்களுக்கு இடைப்படுவார்னு விசுவாசிக்கிற யாக்கோபு 4:10 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். மனுஷன் உயர்த்துற உயர்வு தேவைன்னா, ஏய் வா இவர் சூப்பர், இவரெல்லாம் வேற வேறன்னு வானுங்க. அதுக்கப்புறமேட்டு இல்லை அவரு, அதாவது நம்மளை விட ஒருத்தர் குவாலிட்டியாக பண்ணிட்டாங்கன்னா, இவரெல்லாம் என்னப்பா பண்ணார், இவரோட அவர் பண்ணுறாருப்பா அப்படின்றவானுங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிதாங்க. ஆனால் நம்ம தேவன் உயர்த்துற உயர்வை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, வேதத்தில் நீங்கள் ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கோ, நோவாலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு குவாலிட்டியை கொடுத்து வச்சு தானியல் எடுத்துக்கோங்க, சாத்ராக் மேஷாக் இவங்கெல்லாம் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் பேசுகிறோன்னா, அவர் கொடுக்குற ஸ்தானமே வேற. பேசப்படும், தலைமுறை பேசப்படும், பரலோகம் பேசப்படும், அந்த லெவலுக்கு உயர்த்துவாருங்க. அதனால தான் சொல்கிறேன், எதை செஞ்சாலும் அவருக்கு முன்னாடி சரணடைஞ்சிருக்கேன். அவரை கேட்காம எதையுமே செய்யாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக போய் நின்றுங்க. காலைல ஏந்தோன்னே, ஆண்டவரே குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன கதை, இன்னைக்கு என்ன பண்ணணும் சொல்லி கொடுங்க, நடத்துங்கன்னு சொல்லி போய் தாழ்மையாயிருங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் அப்படி தாங்க இருந்தேன். அழிஞ்சு போனேங்க. அழிஞ்சு போல அழிக்கல. அவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்துறாரு. பொய் சொல்லக்கூடாது தேவ சமூகத்தில். அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஓகே, என்ன நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் சொல்லாமல் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் போடா பண்ணுறான்னு சொல்லி எடுத்து பண்ண வைப்பாருங்க. அவ்வளோ நல்ல தேவன். என் அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணுறேன், உங்களை அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக போறாரு. அதில் மாற்றமே கிடையாது. நான் யாருங்க, நான் சொல்றதுலாம் இல்லை, அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தேவனே, அப்போ அன்பு சகோதரன் சகோதரிக்காக செபிக்கிறேன், உங்க மகளுக்காக செபிக்கிறேன். இவ செபிக்கிற நேரத்தில் கர்த்தாவே, இந்த தாழ்மையான பகுதியில் உண்மை நினைக்கும்படியாய் அப்பா, எல்லா காரியத்திலையும் உண்மை முன்வைத்து உமக்கு பயந்து நடக்கிற ஒரு பயத்தை, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற ஒரு கீழ்படுதலை உங்களுடைய வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவர். தாழ்மையை கொடுங்க ஆண்டவர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் சொன்ன வார்த்தை இவர்களுடைய உயர்வின் பாதைக்கு நடத்துவதற்கு இவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுங்க ஆண்டவர். உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொன்ன வசனத்தின்படியாய் நடத்துங்க. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய கிருபை இவர்களை ஆளுகை செய்யட்டும். சகலத்தையும் கருத்தில் தாழ்த்தனை வெறுமையாக ஒப்புக் கொடுக்குற இவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் இவங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறான் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி. காட் பிளஸ் யூ.